இந்த மெக்கானிக் வந்து ஆந்திராவில் நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வண்டி அந்த சுசுகி ரிப்பேர் ஆனிச்சுன்னா ஒரு இடத்துல போவேன், செயின் லூஸ் ஆகுதுன்னு அடிக்கடி டைட் பண்ணி 50 ரூபா வாங்கிட்டே இருந்தார். இதுக்கு பேர் பார்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்காதுங்க, நீங்கள் வேலூர் தான் போய் வாங்கிட்டு வரணும், ஒரு 7-8 ரூபா ஆகும்னு சொல்லிட்டே இருந்தார். இந்த பழைய மெக்கானிக் 20 வருஷம் இந்த பழக்கமான ஒருத்தர் கிடச்சார். இந்த கடைக்காரர் தான். ஒரு போர்டு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. மீதி இடத்துலலாம் வண்டி நிறுத்தி வச்சுட்ருப்பாங்க. ஆனால் இவர் வந்து வேலை கரெக்டாக பண்ணி கொடுப்பார். இவர்கிட்ட போனவுடனே இங்கேயே கிடைக்குதுன்னா ஒரு இடம் சொன்னார். அங்கே போய் வாங்கிட்டு வந்து செயின்லாம் 1500 மாற்றி விட்டேன். அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு போல்ட் ஒன்று, ஸ்க்ரூ டைப் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த ஸ்க்ரூ டைப் வந்து வேறு ஒரு மெக்கானிக் என்ன சொன்னார், இதெல்லாம் கழட்டணும் அப்படின்னாரு. இவர்கிட்ட கொண்டாந்தேன், இது ஸ்க்ரூ மாற்றி விட்டு போல்ட் வாங்கிட்டு வாங்கினார். போல்ட் வாங்கிட்டு வந்து டைட் வச்சுட்டார். அதாவது பெஸ்ட்டான ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அவரே நம்பிட்டு கூடாது, அதை விட பெஸ்ட்டான ஒரு ஆள் இருப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு 5 வருஷமாக ஒரு இடத்துல மிக்சர் வாங்கிட்டு வந்தேன். அது அப்புறம் வேறு ஒரு தள்ளுவண்டியில் போய் வாங்கினேன். அதை விட சூப்பராக இருக்குது. இப்போ எங்கள் ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் லைக் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் இன்னொரு இடத்துல தேடி பார்க்கும்போது பெஸ்ட்டான ஆள் கிடைப்பாங்க. அதனால் ஒருத்தரே நம்பி இவர் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்க வேணாம். இன்னொரு இடத்துல போனால் தான் வித்தியாசம் தெரியும், இதை விட ஒரு பெஸ்ட்டான ஆளா இல்லை மோசமான ஆளாங்கிறது. அதனால் வந்து முயற்சி பண்ணுங்கள், தப்பு இல்லை.